இன்னைக்கு நம்ம எங்கெங்க போறோம்? பட்டினம் பக்கத்துல இருக்கிற மீனாட்சி மெஸ்ஸுக்கு சாப்பிட போறோம். போலாமா? ஓகே சொல்லுங்க. ஓகே. மதியம் ஒரு 1:30 மணி இருக்குங்க. வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. இருந்தாலும் பசிக்குது, சாப்பிடணும்ல. லைட் ஹவுஸ் பார்த்தோம். லைட் ஹவுஸில் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பினதும் ஒரு பக்கம் கடற்கரையும் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு மீனவர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளாகவும் இருந்தது. அப்புறம் பக்கத்துலேயே மீன் அங்காடி, அப்புறம் பக்கத்துலேயே பார்க்கு எல்லாமே இருந்தது. சிறு சிறு உணவகங்கள் நிறைய இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டுக்காருக்குன்னு பார்த்தா மீனாட்சி மெஸ் தான். இறுதியாக மீனாட்சி மெஸ்ஸை வந்து அடைஞ்சாச்சுங்க. உள்ளே நுழைஞ்சதும் வகை வகையான மீன் அக்கா வறுத்துட்டு இருந்தாங்க. சங்கரா, பாறை, சூரை, உடுப்பாத்தி, அப்புறம் நிறைய மீன்கள் வச்சுருந்தாங்க. மீன் மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. நண்டு மசாலா, கடமா, எறா மசாலா, பக்கத்துலேயே வந்து சொரா புட்டு வச்சுருந்தாங்க. ஐயோ, பார்க்குறதுக்கு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒருத்தர் வேறு சட்டி சோறு ஆர்டர் பண்ணியிருந்தார். மீனாட்சி மெஸ்ஸுனாலே சட்டி சோறு தான் ரொம்ப ஃபேமஸுங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எறா சட்டி சோறு வச்சுட்டு கூட வந்து பெப்பர் போட்டு ஒரு ஆம்லேட் வச்சு கொடுத்துடுறாங்க வாழை இலையில். சரி, எனக்கும் ஒரு சட்டி சோறு ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கதவை திறந்ததும் இப்படி சிலு 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 சிலுன்னு ஏசி காற்றுங்க. எங்களுக்கும் சட்டி சோறு வந்தது. சட்டி சோறு வந்ததும் எங்கள் வீட்டுக்காருக்கு பாதி எனக்கு பாதி போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். பின்னாடி எங்களுக்கு வஞ்சிரம் வறுவல், கடமா, சொரா புட்டு எல்லாமே எங்களுக்கு வந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், சட்டி சோறு வச்சு அதில் அந்த இருக்கிற பெரிய இறா ஒன்று கூட வச்சு முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிறகு சைட் டிஷ்லாம் ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்கள் வஞ்சிரம் ஃப்ரை என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரியல, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அந்த கடமா ஜூஸியாக சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது. சொரா புட்டும் செம்ம. இறுதியாக ரசம் சாப்பாடு மீன் வறுவலோடு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோங்க. உங்களுக்கும் தரமான நல்ல உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா மீனாட்சி மெஸ்ஸுக்கு வாங்க. தரமாக